Hi friends, வணக்கம் and welcome back to our channel Beauty Recipes Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல பாட்டி சொன்ன அழகு குறிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த காலத்துல உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எளிமையாகவும் அழகாகவும் இருந்தாங்க. அதற்கு காரணம் அவர்களது உடல் மற்றும் சரும பராமரிப்பு தான் காரணம். அந்த மாதிரி பராமரிப்பிற்கு அவங்க பயன்படுத்திய பொருட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போவும் சில வீடுகளில் பாட்டிகளே இல்லாததால் அந்த அழகு குறிப்புகளை பற்றி தெரியாமையே போயிடுச்சு. இந்த வீடியோவில் அந்த அழகு குறிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். முதலாவது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை கண்களில் சிறிது நேரம் வச்சு அமைதியாக உட்காந்தா நம்ம கண்களில் இருக்கக்கூடிய சோர்வு கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் மறையிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். இதனால அழகு நிலையங்களுக்கு செல்லும் பொழுது கூட முகத்தில் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண பிறகு நம்ம கண்களை சுற்றி வெள்ளரிக்காய் துண்டுகளை வைக்கிறாங்க. இதை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். வெள்ளரிக்காயை துண்டுகளாக பயன்படுத்துங்க. இல்லைனா அதை பேஸ்ட் பண்ணி கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு பிறகு சில் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரெகுலராக 2-3 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுதே உங்கள் கண்களை சுற்றி இருக்கிற கருவளையங்கள் மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த குறிப்பு, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணலான்னு சொல்லி. நம்ம முகத்தை ஒரு நாளைக்கு 3-4 முறை குளிர்ந்த நீரால் கழுவணும். இதனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி முகம் ரொம்ப பொலிவாக காணப்படும். இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம முகத்தை கழுவும் பொழுது சோப்பை பயன்படுத்தாமல் கடலை மாவை நீங்கள் பயன்படுத்தலாம். அதையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை தான் பயன்படுத்தினாலே போதும். மற்ற நேரம் வெறும் தண்ணீரை வச்சு உங்கள் முகத்தை அலம்பலாம். அடுத்த குறிப்பு, அந்த காலத்தில் ஸ்க்ரப்பரோ பியூட்டி பார்லரோ எதுவுமே கிடையாது. அதனால் பெண்கள் நம்ம அவங்களுடைய அழகாக பராமரிக்கிறதுக்கு அவங்க பின்பற்றிய முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆவி பிடிப்பது. இந்த ஆவி பிடிப்பதன் மூலம் தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பருக்களை போக்குவதற்கு மட்டுமல்லாமல் பருக்கள் வராமல் தடுப்பதற்கும் பயன்படுத்தினாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை போட்டுக்கோங்க, அதில் 2 துளசி இலை போட்டுக்கோங்க. இது 2ஐயும் போட்டு அதன் மூலயமா நீங்கள் ஆவி பிடிக்கும் பொழுது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் பருக்கள் வருவதையும் தடுத்துடும். அடுத்த குறிப்பு, இப்போ நம்ம ஃபேஸில் ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னா கடையில் விற்கக்கூடிய க்ரீம்ஸ் வாங்கி ஃபேஸ் பேக் போடுவோம், இல்லைனா பார்லருக்கு போவோம். அதை தவிர நம்ம வீட்டில் இருக்கிற பழங்களை பயன்படுத்தியே நம்ம ஃபேஸ் பேக்காக போடும்பொழுது நம்ம ஃபேஸை எப்போவுமே பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் குறிப்பாக மாம்பழம், பப்பாளி, திராட்சை, எலுமிச்சை, ஸ்ட்ராபெரி இந்த பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடும்பொழுது உங்கள் முகம் இன்னும் பளிச்சுன்னு அழகாகவும் இருக்கும். அடுத்த குறிப்பு, முடியோட வளர்ச்சிக்கு. தேங்காய் எண்ணெயை வெதுவெதுப்பாக சூடேற்றி அதை உங்கள் தலையில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கும் பொழுது உங்கள் முடியோட வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அடர்த்தியாகவும் வளரும். குறிப்பாக இதை நீங்கள் இரவு நேரத்தில் தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சதும் குளிச்சிங்கன்னா இதோட பலன் மிகவும் அதிகமாகும். அதே போல் நம்ம முடிக்கு கெமிக்கல்ஸ் கலந்த கண்டிஷனரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக தயிரை பயன்படுத்தும் பொழுது நம்மளோட முடி பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்த குறிப்பு, நம்ம சருமம் மென்மையாகவும் மாய்ஸ்சர்டாகவும் ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நம்ம க்ரீம்ஸ், லோஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணி கொடுத்தோம்னாவே போதும். அப்படி மசாஜ் பண்ணி கொடுக்கும்பொழுது நம்ம ஃபேஸ் எப்போவுமே மாய்ஸ்சரைஸ்டாகவும் ரிங்கிள் ஃப்ரீயாகவும் இருக்கும். அடுத்தது முக்கியமான குறிப்பு, இது நம்ம தலைமுடி உதிர்வதற்கும் பொடுகுக்குமான ஒரு தீர்வு. தேவையான அளவு எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க, அதில் சம அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. குறிப்பாக புளிச்ச தயிராக இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா நம்ம தலைமுடி நல்லா சுத்தமாகவும் பொடுகுகள் இல்லாமையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்தது, நம்ம உதடுகளை வறட்சி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதுமே லிப் பாம் பயன்படுத்துவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக நெய்யை எடுத்து உங்கள் உதடுகளில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் உதட்டில் இருக்க வெடிப்புக்கெல்லாம் மறைஞ்சு கருமையை மறைஞ்சு உங்கள் உதடு ரொம்ப மென்மையாக வரும். அடுத்து, நம்ம கை கால்களில் வளரக்கூடிய முடிகளை எடுப்பதற்கு நம்ம வேக்சிங் தான் பயன்படுத்துவோம். இதுக்கு பதிலாக நம்ம தினமும் காலையில் எந்திரிச்சதும் கைகள் மற்றும் கால்களுக்கு கடுகு எண்ணெயை பயன்படுத்தி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ண பிறகு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கைகள் மற்றும் கால்களில் இருக்கக்கூடிய முடிகள் அகன்று நல்லா சாஃப்டாக சேஞ்ச் ஆகிடும்.
இதை நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வரும்போது தான் இதோட ரிசல்ட் நல்லா கண்கூடாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள குறிப்புகளோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.